ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு குரூப் 2A மெயின்ஸ் இப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த மந்த். குரூப் 2A மீன்ஸ் அப்ஜெக்டிவ். ஸோ அதுக்கான நமக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெயின் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில ஆன்சர்ஸ்க்கு வந்து அவங்க ஆன்சர் கீ கொடுக்கல, லேட்டராக வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஜிஎஸ்சில் வந்து 3 கொஷின்ஸு, ஜிஎஸ்சில் ரீசனிங்கில் வந்து 2 கொஷின்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ஒரே ஒரு கொஷின். அந்த ஒரு கொஷின் வந்து கொஷின் டேக் நினைக்கிறேன் நான். ஸோ அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 6 கொஷினுக்கும் பின்னாடி வந்து நமக்கு ஆன்சர் வந்து அவங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, இப்போ இந்த 4th கொஷின் பாருங்கள், சூஸ் த ரைட் மேட்சஸ் அமாங் த டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த கொஷினுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பாருங்கள், திஸ் கொஷின் அண்ட் ஆன்சர் ஆர் டு பி பிளேஸ்ட் பிஃபோர் த எக்ஸ்பெக்ட் கமிட்டி ஃபார் ஃபைனல் டெசிஷன். இக்கேள்வி மற்றும் விடை இறுதி முடிவுக்காக வல்லுநர் குழுவின் முன் வைக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், அப்படிங்கும்போது அவங்க வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் தான் இது. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு ஆன்சர் கீ டென்டேட்டிவ் விடும்போது அதில் நிறையா நமக்கு ராங் ஆன்சர்ஸ் கீஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து நிறைய பேருக்கு கட் ஆஃப் வந்து சேஞ்ச் ஆகும். அதை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த கொஷினுக்கு அந்த அங்கே இருக்குது, அந்த கொஷினுக்கு அது இருக்குது, ஸோ இப்படி போட்டிருக்கோம் அப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய க்ரைட்டீரியாஸ் வரும், நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி டவுட்டாக இருக்க கொஷின்ஸ்க்கு வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் கீ விடும்போது மேக்ஸிமம் அந்த ஒரு கொஷினை விட்டுட்டு மித்த கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து ஆன்சர் கீ பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆனால் பட் இதுலையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம், ஏதாவது ஆன்சர்ஸ் வந்து நமக்கு வந்து சேஞ்சஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் கீ. ஸோ நீங்கள் கரெக்டாக புக் ப்ரூஃப் வந்து காமிச்சு நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ அதில் மெயின் டவுட் நிறைய பேருக்கு வரும், சேலஞ்ச் பண்ண அந்த பர்சனுக்கு மட்டும்தான் அந்த மார்க் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சேலஞ்ச் பண்ண அவங்களுக்கு மட்டும் கிடையாது அந்த ஆன்சர். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஸோ இப்போ பாருங்கள், இங்கே சி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் வந்து இது தப்பான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பிஐ இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, சேலஞ்ச் பண்ண அந்த பர்சனுக்கு மட்டும் வந்து அந்த மார்க் கிடையாது. ஸோ பி போட்டிருக்கு, யார் யார் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாங்களோ இந்த கொஷினுக்கு பி போட்டிருக்கு எல்லாருக்குமே தான் மார்க் வரும். நிறைய பேருக்கு இந்த டவுட் இன்னுமே இருக்கும், சேலஞ்ச் பண்ண அந்த ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி இதோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். ஸோ நிறைய பேர் உடனே கட் ஆஃப் பற்றி யோசிப்பீங்க. கட் ஆஃப் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு 145 அந்த மாதிரி 146 அந்த மாதிரி 145 அபோவாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப் ஃப்ரெண்ட்ஸ். 150 அப்படின்னா வெல் அண்ட் குட் அந்த மாதிரி தான். ஸோ மேக்ஸிமம் வந்து 145. ஆனால் பட் கட் ஆஃப் அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். பட் வந்து அந்த கட் ஆஃப் அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ரெடிக்ஷன் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த கொஷின்ஸோட ஆன்சர் கீயும் வரணும். ஏன் அப்படின்னா ஒரு கொஷின்லேயும் கொஞ்சம் மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.